இப்போ 3 சினாரியோ நான் என்ன சொன்னேன், 57 ஸ்டாக் இருந்தால் 57ஆவே வச்சுக்கலாம். அன்னைக்கு 1700 வாங்கினது இன்னைக்கு 2400 இருக்குது, அது கதை வேற. ஆனால் அதே ஒரு இந்துஸ்தான் யூனிலிவர் ஆப்ஷன் பியில் போகும்போது உங்களுக்கு 100 ஸ்டாக்ஸ் மாறுது. எப்படி 100 ஸ்டாக்ஸ் வந்தது? நீங்கள் ப்ராப்பரான ஸ்விட்சஸை ஃபாலோ பண்ணீங்க, அதனால உங்களுக்கு அது 100 ஸ்டாக்ஸ். ஆப்ஷன் பியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்கு கேஷு, ஆனால் ஆப்ஷன் சியில் டெட் ஃபண்டு ஸ்டாக்கு. அப்போது உங்களுடைய க்ரோத் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, இல்லையா? இப்போ ஒருவேளை முகவரி படம் பார்த்துருக்கீங்களா? அதில் அஜித் ஒரு வேலை செய்வார், டிக்கெட் எடுக்க போவார். அப்போ அவருக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கும், அவசரமாக டிக்கெட் எடுக்கலாங்கிறதுக்காக ஒரு 4-5 கியூ இருக்கும்போது ஒரு கியூவில் நிற்பார். அந்த கியூவோட பக்கத்து கியூ இன்னும் வேகமாக மூவ் ஆகும். அதை பார்த்த உடனே என்ன பண்ணாலும் இங்கேருந்து ஜம்ப் பண்ணி அங்கே போவார். அங்கே போனோன்னே அந்த கியூ ஸ்லோ ஆகிட்டு அவர் இருந்த கியூவே ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிச்சு தெரியும். உடனே திருப்பி அவர் இங்கே வரலான்னு வரும்போது அங்கே இன்னொரு 4-5 பேர் வந்து சேர்ந்துருவாங்க. அப்போ இன்னும் பின்னாடி போயிடுவாங்க. இப்படி கொரில்லா ட்ரேட் பண்ணுறது மூலமாக லாஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த ஷார்ட்ஸோட ஃபுல் வீடியோ வேணும்னா நீங்கள் ரிலேட்டட் வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம்.